ஆ 36 தத்துவங்கள் என்ன எழுதியிருக்கீங்கிறத பார்த்துடுங்க. 36 தத்துவங்கள், 90 தாத்வீகங்கள், இந்த 96 கருவிகள் எழுதிட்டீங்களா? அவத்தை கீழாளவத்தை, மேலாளவத்தை, மத்தியாளவத்தை. அவத்தை நிகழும்போது சிவத்தத்துவமும் கூட துணை நிற்கும். இவ்வளோதான் செய்தி. துணை நிற்கும். ஆமாம், இந்த 36 தத்துவங்களும் செலுத்தப்படும். எப்போதும் நீங்காமல் நிற்பது சிவம் என்னும் தத்துவம். மந்திரத்தை படித்து பாருங்கள், பொருள் புரியாதுன்னு நினைக்கிறேன். 30 6 முதல் 4 செப்பதில் 4 திகழ் திரண்டு ஒன்றாகி அப்பதியாகும் நியதி முதலாக செப்பும் சிவம் ஈராய் தேர்ந்துகொள் வீரே. இதான் மந்திரம். இதற்கு விளக்கம் இன்னும் இருக்குது, அது போகுது 1.5 ஏக்கருக்கு. இப்போ நீங்கள் அதனுடைய ஜெனரல் மட்டும் எழுதுங்க. நம்ம பல நூல்களை வச்சு தான் இதை படிக்க முடியும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் போட்டு ஓடிருப்போன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதாவது இதை மட்டும் எழுதுங்க. தத்துவங்கள் 36, தாத்வீகங்கள் 60. தத்துவங்களுக்கும் தாத்வீகங்களுக்கும் என்ன வேறுபாடு? தத்துவங்களினுடைய காரியம்தான் தாத்வீகம். நீங்கள் 36 தத்துவத்தில் சொல்கிற இந்த 36 தத்துவங்களும் தாத்வீகத்துக்குள்ள ஒன்று கூட இருக்காது. என்ன காரணம்னா இது என்னது? இது காரணம். தாத்வீகம் காரியம், தத்துவம் காரணம். உண்மை விளக்க நூலில் தாத்வீகம் தனியாக ஒரு பட்டியல் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் 36 தத்துவத்துக்குள்ளே ஞானேந்திரியம் இருக்குது. ஞானேந்திரிய செயல் இருக்கா? ஞானேந்திரிய விடயம் இருக்கா? இருக்குதா 36 தத்துவத்தில்? இல்லை. ஞானேந்திரிய விடயம் எங்கே இருக்குது? இல்லை. கண்மேந்திரியம் இருக்குது, கண்மேந்திரிய விடயம் இருக்குதா? இதெல்லாம் எங்கே போயிடும்? இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். நம்ம ஆட்கள்கிட்ட விட்டிங்கன்னா அதையும் குழப்பி விட்டுருவாங்க. இதெல்லாம் நீங்கள் சுவை ஒளி ஊறு ஓசனாயிட்டு ஒரு உயிர் அறிகிறது. 36 தத்துவத்தில் சுவை ஒளி ஊறு ஓசை இருக்குது. அது தன்மாத்திரைங்கிற பேரில் தான் இருக்குது, விடயம்ங்கிற பேரில் கிடையாது. விடயம்ங்கிற பேரில் எங்கே இருக்கும்? அதை புரிஞ்சுக்கணும். காரணமாக இருக்கும். ஆமாம், இந்த தத்துவங்களெல்லாம் காரணம். தாத்வீகம் என்பது காரியம். தசவாயு இங்கே இருக்காது, ஒரு வாயு கூட இங்கே இருக்காது. ஆனால் தசவாயு எங்கே இருக்கும்? தாத்வீகத்தில் இருக்கும். தாத்வீகத்தில் இருக்கும். இதை புரிஞ்சுக்கிட்டுனா போதும். அடுத்தது கீழாளவத்தை. கீழாளவத்தை புருவநடு, கண்டம், இதயம், மணிபூரகம், மூலாதாரம். மணிபூரகம், மூலாதாரம். புருவநடிலிருந்து கண்டத்துக்கு கண்டத்திலிருந்து இதயத்துக்கு இதயத்திலிருந்து மணிபூரகத்துக்கு மணிபூரகத்து மூலாதாரத்துக்கு போகிறது கீழாளவத்தை. அவ்வளோதான். இது எப்போ மேலாளவத்தை ஆகிறது? மூலாதாரத்திலிருந்து மணிபூரத்துக்கு மணிபூரத்திலிருந்து இதயத்துக்கு இதயத்திலிருந்து கண்டத்துக்கு கண்டத்து புருவமத்திக்கு வருது மேலாளவத்தை. கருவிகள் எண்ணிக்கை புருவமத்தில் இருக்கும்போது 35, கண்டத்துக்கு வரும்போது 25, மணிபூரகத்துக்கு வரும்போது 3, இந்த இதயத்துக்கு வரும்போது 3, மணிபூரகத்துக்கு வரும்போது 2, மூலாதாரத்துக்கு போகும்போது 1. மூலாதாரத்துக்கு கிளம்பும்போது புருடன் 1, மணிபூரத்துக்கு வரும்போது புருடன் ப்ளஸ் வாயு, பிராணவாயு, புருடன் ப்ளஸ் பிராணவாயு.
அதுக்கு பிறகு மேலே வரும்போது புருடன் பிராணவாயு சித்தம். அதற்கு மேலே வரும்போது 36 தத்துவத்தில் எதை கழிச்சுக்கிடணும்? இந்த 35 கருவி எதை கழிச்சுக்கிடணும்? ஞானேந்திரியம் 35ல் ஞானேந்திரியம் கண்மேந்திரியத்தை கழிச்சுக்கிடணும். ஞானேந்திரியத்தையும் கண்மேந்திரியத்தையும் கழிச்சிடணும். புருவமத்திக்கு வரும்போது இந்த 35 கருவிகளும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இது பேசிக். இந்த பேசிக் இன்றைக்கி முடிச்சிருவோம். அடுத்த வகுப்பில் நம்ம இதை 2-3 உரை வச்சு பேசணும். எதில் ஈஸியாக அதை எடுக்கல. இப்படி விரித்தோம்னா நமக்கு பயம் வந்துடும், ரொம்ப விரிக்கிறாங்க. அடுத்தது மத்தியாலவத்தை. மத்தியாலவத்தை என்பது புருவ மத்தியில் மட்டும் நிகழ்வது. நீங்கள் ஒரு அட்டவணை மாதிரி ஒன்று போடுங்க. இப்போ கூட சமீபத்தில் கூட போட்டோம். அதாவது இந்த கேவல அவத்தை, கேவல காரிய அவத்தை, சகல காரிய அவத்தை. அட்டவணை மாதிரி போடணும். அந்த பக்கம் சகல காரியாவத்தை. கேவல காரியாவத்தை ஆதாரங்களில் மாறி மாறி நிகழும். காரியாவத்தை ஆதாரங்களில் மாறி மாறி நிகழும். இந்த பேசிக் நாலேஜ் இருந்தால் தான் உள்ளே போக முடியும். சகல காரியாவத்தை புருவ மத்தியில் மட்டும் நிகழும். ரெண்டு, கேவல காரியவத்தை மெதுவாக நடைபெறும். மெதுவாக நடைபெறும். சகல காரியவத்தை வேகமாக நடைபெறும். கேவல காரியவத்தையில் ஆன்மா அறியாமையில் அழுந்தோம். சகல காரியவத்தையில், கேவல காரியவத்தில் ஆன்மா அறியாமையில் அழுந்தும். சகல காரியவத்தையில் ஆன்மா பொருளில் அழுந்தும். இது பேசிக் நாலேஜ், அவத்தைக்கான அடிப்படை செய்தி. இப்போ உங்களுக்கு இதில் நிறைய கேள்விகள் வரும். ஆனால் எதை கேட்குறதுன்னு தெரியாமல் வரும். இப்போ கேவல காரியவத்தின்னு ஏன் சொல்கிறீங்க, சகல காரியவத்தின்னு ஏன், அந்த கேள்வி வருதா? இது வரணும். அது வரும்னு மாணவருக்கு வருங்கிறது வாத்தியாருக்கு தெரியணும். முதல்ல பாடத்தை முடிச்சிடணுன்ட்டு போகக்கூடாது. அவன் நான் 10 தடவை சந்தேகம் கண்டினியூவாக வந்துட்டால் போட்டு ஓடிடுவான். ஒரு சந்தேகத்துக்கு வாத்தியார் விட சொல்லலை, அவன் கேட்குறதுக்கு தயங்கியிருப்பான். 2வது சந்தேகத்துக்கு பிறகு பார்ப்பான், அவனை சொல்லாமலே கிளம்பிடுவான். போனால் தானே சந்தேகம் வருது, போக வேண்டாங்கிற முடிவுக்கு வந்துடுவான். இந்த சந்தேகத்திலேருந்து விடுபடுறதுக்கு ஒரு வழி இருக்குது உங்களுக்கு. முதல்ல காரணாவத்தைனா என்னதுன்னு தெரியணும். காரணாவத்தை, காரணவத்தை 3. என்னதெல்லாம்? கேவலம், சகலம், சுத்தம். கேவலம், சகல, சுத்தம். இந்த கேவலம்ங்கிறத நீங்கள் காரண கேவலம்னு சொல்லி பழகிடணும். என்ன கேவலம்னு? காரண கேவலம்னு சொல்லி பழகிட்டீங்கன்னா சந்தேகம் வராது. காரண கேவலம், அதை சகலம், காரண கேவலம், சகலம், சுத்தம்னு ஞாபகம் வச்சுக்கலாம். புரியா? காரியவத்தை 5. என்னதெல்லாம்? சாக்கரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம். இப்போ காரணவத்தை எத்தனை? காரணவத்தை 5 இல்லை, 3. காரணவத்தை எத்தனை? கேவலம், சகலம், சுத்தம் 3. ஒவ்வொரு காரணவத்தையும் இந்த 5ஆக காரியப்படும். இந்த 5ஆக காரியப்படும். இப்போ நான் சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு.
காரண சாக்கரம், காரண சொப்பனம், காரண சுளுத்தி, காரணத்துரியம், காரணத்துரியாதீதம். அடுத்தது காரண சகலம், அடுத்து சகலம் தானே. சகல சாக்கரம், சகல சொப்பனம், சகல சுளுத்தி, சகல துரியம், சகல துரியாதீதம். அடுத்தது சுத்தம் 5ஆக காரியப்படும். அதுக்கு சுத்தம்ங்கிறதுக்கு பதிலாக நின்மலங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. நின்மல சாக்கரம், நின்மல சொப்பனம், நின்மல சுளுத்தி, நின்மல துரியம், நின்மல துரியாதீதம். இந்த 3 எத்தனையாக மாறிக்கிடும்? 3 15ஆக மாறிக்கிடும். 15ஆக மாறிக்கிடும். 15ஆக மாறிக்கிடும். சரியா? இப்போ அந்த காரண கேவலத்துக்கு டெஃபினிஷன் தெரிஞ்சாதான் இந்த சகல கேவலம்ங்கிறதுக்கு இப்போ நமக்கு புரியாது. காரண கேவலத்துக்கு டெஃபினிஷன் என்ன? உயிர் ஒரு முறை கூட பிறக்காமல் முழுவதும் எந்த மலத்தின் பிடியில் இருப்பது? ஆணவ மலத்தின் பிடியில் இருப்பது. சகலம் என்பதற்கு பொருள் என்ன? பிறப்பு நிலை. சுத்தம் என்பதற்கு பொருள் என்ன? பிறவா நிலை. சுத்தம் என்பதற்கு என்ன காரணம்? பிறவா நிலை. இப்போ உங்களுக்கு சந்தேகம் வந்த இடங்கிறது எதுன்னு கரெக்டாக சொல்கிறேன். காரண கேவலம் எதுன்னு கேட்டால் ஒரு தடவை கூட பிறக்காத நிலைங்கிறீங்க. பிறகு சகல காரண எதுவும் சொல்கிறீங்க கேவல நிலை. காரியவத்தையை என்ன சொல்கிறீங்க? கேவல சாக்கரம், கேவல சொப்பனம் அப்படின்னு 5ஆக சொல்கிறீங்க. இங்கேயும் கேவலங்கிற வார்த்தை வருது. அங்கேயும் இங்கே 2வது வர்றது உடம்பு இருக்கும்போது வர்றது. முதல்ல இருக்கிறது எது இல்லாத போது அது உள்ள ஒரு உங்களால் கொண்டு போக முடியுதான்னு பாருங்கள். காரண கேவலம் உடம்பு இல்லாத போது. புரியுதா? இங்கே சொல்லக்கூடிய கேவல சாக்கரம், கேவல சொப்பனம், கேவல சுளுத்தி என்ற 5 எது இருக்கும்போது அதுதான். அந்த வித்தியாசம் தெரியுதான்னு கேட்கணும். இப்போ இதுக்கு பிறகு ஒரு கேள்வி இருக்குது. உங்களுக்கே வரலனாலும் அந்த கேள்வியை நான் கேட்குறேன். இதுக்கு பிறகு ஒரு கேள்வி இருக்குது. உடம்பு இல்லாத நிலையை கேவலம் என்ன சொன்ன? கேவலம் நாங்கள். ஆமாம், காரண இதை கேவலம்னு ஏன் சொன்னீங்க? இதையும் கேவலம்னு ஏன் சொன்னீங்க அப்படின்னா 2லையும் அறியாமை நடக்கிறதுனால. அங்கே நடக்கிறது பேரிருள், இங்கே நடக்கிறது ஏகதேசம் என்னது தான்? இருள் தான். அதனால் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. இதெல்லாம் ஒரு புத்தகத்திலையும் கிடையாது. எனக்கு சந்தேகம் வர 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 நான் அந்த பாயிண்ட்டை ஆட் பண்ணிகிட்டே வந்துட்டேன். ஆமாம், 2லையுமே அறியாமை சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால 2லையும் எந்த வார்த்தையை யூஸ் பண்ணாங்க? அங்கேயும் கேவலங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாங்க, இங்கேயும் கேவலங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. இதுதான் இதில் பேசிக்காக தெரிய வேண்டியது. புரியுதா? இப்போ அந்த கேவல காரியவத்தை, கேவல காரியவத்தை எது இருக்கும்போது நிகழ்வது? அதுதான் அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். உடம்பு இருக்கும்போது நிகழ்வது. அதற்கு சிம்பிள் டெஃபினிஷன், உயிர் படிப்படியாக அறியாமையில் அழுந்தோம். சகல காரியவத்தை உயிர் படிப்படியாக பொருளில் அழுந்தோம். சரி, இப்போ ஒரு ரூம் இருக்குது. இந்த ரூம் இருக்குன்னு வச்சுருங்களேன், நம்ம ஆஃபீஸ் ரூம்பு அல்லது அந்த ரூம்பை வச்சுருங்க, ஸ்டோர் ரூம்னு வச்சுருங்களேன். ஸ்டோர் ரூமில் 35 லைட் இருக்குது சார். எத்தனை லைட்டு? இப்போ ஈரோட்டில் அப்படி தான் புரிய வச்சுட்டு வந்தேன். 35 லைட் இருக்குது. முதல்ல ஒரு லைட்டு மட்டும் எரியுது, அதுக்கு 2 லைட்டு எரியுது, அதுக்கு 3 லைட்டு எரியுது, அதுக்கு பிறகு 25 லைட்டு எரியுது. சில கடைகளுக்கு நம்ம போக போக லைட்டை போடுவோம். பர்ச்சேஸ் பண்ணுறோம், வர வர இந்த சந்துக்குள்ள வந்தானா இந்த சந்தில் 2 லைட்டை போடுவோம், அந்த சந்துக்கு போனால் அந்த சந்தில் 2 லைட்டை போடுவோம். ஒரு கட்டத்தில் கடை முழுவதும் லைட் ஆயிரும். அதுதானே ஒரு ஜவுளி கடையை ஞாபகம் வச்சுடுவோம். நம்ம ஒரு செக்ஷனில் போய் வேஸ்டி செக்ஷனில் துணி அங்கே 2 லைட்டை டக்குன்னு சுவிட்சை போடுவோம். உண்டா இல்லையா? அப்போ ஒரு லைட்டில் இருக்கும்போது கொஞ்சம் வெளிச்சம், 2ல் இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் அதிகம், 3 லைட்டில் இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் அதிகம், 25 ரொம்ப வெளிச்சம், 35 ரொம்ப வெளிச்சம். லைட்டை குறைங்க, 10 குறைக்கிறாங்க, வெளிச்சம் குறையுது. இன்னும் 10 குறைஞ்சி 10 எத்தனை 25 எதா மாறுது. 3 லைட்டு மட்டும் போடுறான், இன்னும் இருட்டாகுது. பிறகு 2 லைட்டு மட்டும் போடுறான், இன்னும் இருட்டாகுது. 1 லைட்டு மட்டும் இருக்குது, கொஞ்சம் இருட்டே அதிகமாயிற்று. அதனால் இதில் இருட்டு வருது. இருட்டை தான் நம்ம அறியாமைங்கிறோம். இந்த இருட்டை தான் நம்ம என்னங்கிறோம்?
படிப்படியாக உயிர் எதிலுக்கு எங்கே போயிடும்? அறியாமைக்கு போயிடும். சகல காரியத்தை படிப்படியாக பொருளில் அழுந்தோம். படிப்படியாக எதில் அழுந்தோம்? பொருள் அழுந்தோம். படிப்படியாக பொருளில் அழுந்தோம். இப்போது நீங்கள் ஒரு 5.5 லட்ச ரூபா பணம் நீங்கள் ஒரு மஞ்சள் பையில் வச்சு கொண்டு போகிறீங்க. ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆகிடுது, பணம் மிஸ் ஆகிடுது. உங்களுக்கு அது பெரிய பணம். நமக்கு 5 லட்ச ரூபா 5.5 லட்ச ரூபாங்கிறது பெரிய பணம் இல்லை. 50 ரூபா தொலைஞ்சாலே நமக்கு எப்படியே இருக்குது. நமக்கு அது பெரிய பணம். உடனே என்ன ஆகுதுன்னா அந்த அதிர்ச்சியில் மயங்கி விழுந்துடுறோம். அப்போ பொருடன் மட்டும்தான். இதுதான் இந்த உதாரணம் தான் சொல்கிறாங்க எல்லாரும். அப்போ எது மட்டும்தான் இருக்குது? மயங்கி விழுந்துடுறோம், நினைவே இல்லாமல் விழுந்துடும். பொருடன் மட்டும்தான் இருக்குது. உடனே வேண்டியவங்க யாரோ 2 பேர் தண்ணி தெளிக்கிறாங்க. அப்படி லைட்டாக பிராணன் இயங்க ஆரம்பிக்கும். மூச்சு விட்றாரு சார் நல்லா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆள் நல்லா தான் இருக்கிறார், மூச்சு விட்றாரு. எது இயங்க ஆரம்பிக்கும்? பிராணன். அவர் கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே அவருக்கு அறிவு வேலை செய்யணும். எங்கே இருக்கிறோம்? எந்திரிச்சோடனே நான் எங்கே இருக்கிறேன்? சித்தம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். நாங்கள் எங்கே இருக்கிறேன் சார்? எப்படி சார் இங்கே விழுந்தேன் அப்படின்னு அவர் கேட்க ஆரம்பிக்கிறார். சித்த வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். அதுக்கு பிறகு 25 கருவிகள் வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது அவர் நடந்ததையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஓரளவு சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரி நான் வந்தேன் சார், பொருள் எங்கே நடந்தது, எப்போ நடந்ததுன்னு தெரில. அவர் 35க்கு வரும்போது இந்த மாதிரி என் பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார் சார், அவர் தான் இதை என்ன செஞ்சுருக்கலாம், எடுத்திருக்கலாம், தெளிவுக்கு வர ஆரம்பிக்கிறார். இந்த உதாரணத்தை தான் சொல்கிறாங்க. ஒரு பொருளை இழந்தவன் அந்த பதட்டத்தில் என்ன நிலையை அடைகிறான், புரியுது? அந்த பொருளை இழந்த உடனே 35 25 ஆகி 25 3 ஆகி 3 2 ஆகி 1 ஆகி மயக்கத்தில் படுத்துடுறான். அதுக்கு ஒரு மெதுவாக மயக்கம் தெளிஞ்சு மேலே வரும். இதை தான் உதாரணம். இதான் படிப்படியாக பொருளில் அழுந்துதல். சரி, இப்போ நாம் ஒரு ஜவுளி கடைக்கு போகிறோம். ஜவுளி கடை முகப்புக்கு போன உடனே நம்ம வாங்குகிற பொருளில் அழுந்த மாட்டோம். ஜவுளி கடைக்குள்ள போகிறோம், நம்ம எடுக்க வேண்டிய செக்ஷனுக்கு போகணும் முதல்ல. இப்போ தான் அழுந்த ஆரம்பிக்கிறோம். எல்லாத்தையும் பார்க்குறோம், எதுலேயும் அழுந்துறது இல்லை. நம்ம என்ன எடுக்க வந்தோமோ அதை தான் பார்க்குறோம். நம்ம எடுக்க வேண்டிய செக்ஷனுக்கு போகிறோம். செக்ஷனில் போய் நான் அதுலேயும் செக்ஷனுக்கு போகிறோம். உண்டா இல்லையா? இப்போ ராமராஜ் அப்படின்னா உங்களுடைய நோக்க சட்டைன்னா எதை மட்டும் பார்க்குறீங்க? பிறகு சட்டையில் அழுந்துறோமில்ல, அதில் பல குவாலிட்டி காட்டுறான். 250 ரூபாயிலேருந்து 1500 ரூபா 2000 ரூபா வரைக்கும் சட்டையை காட்டுறான். கலராக காட்டுறான். அப்போ எதில் அழுந்த ஆரம்பிக்கிறோம்? இப்போ ஜவுளி கடை முழுவதுமே நம்ம பார்வையிலேருந்து வெளியே போயிட்டேன். பல ஆயிரம் கோடி, பல நூற்றுக்கணக்கான கோடி முதலீடுடைய அந்த கடை எதுலேருந்து வெளியே போயிட்டு இதே தான், அவ்வளவுதான் சார். கடைசியில் அந்த சட்டையிலேயே அழுந்துறோம்ல. இதுதான், இதுக்கு பேர் தான் பொருளில் அழுந்துதல்னு பேர். எதில் அழுந்துதல்? பொருளில் அழுந்துதல். இப்போது நாம் ஏதோ ஒரு இடத்துக்கு கிளம்புறோம். வீட்டில் பெண்கள் என்ன செய்கிறாங்க? கிளம்புறதா இருந்தால் ஜன்னல் பூட்டியிருக்கான்னு பார்க்குறாங்க, கதவு பூட்டியிருக்கான்னு பார்க்குறாங்க, சிலிண்டர் ஆஃப் ஆகிருக்கான்னு பார்க்குறாங்க. உண்டா இல்லையா? எல்லாம் பூட்டி இருக்கிறோமான்னு பார்க்குறாங்க, லாக்கர் பூட்டி எல்லாம் பார்க்குறாங்க. வீட்டில் ஒரு பெரியவர் திடீர்னு மயங்கி விழுந்து வயசானவர் இறந்துடுறாருன்னு வச்சுடுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டுக்குள்ளே திடீர்னு போனீங்கன்னா எல்லாம் திறந்து கிடக்கும். பெட்ரூம்பு, அவங்க பணம் வச்சுருக்கிற ரூம்பு, பணம் வச்சுருக்கிற பீரோ, சிலிண்டர் ஒரு பக்கம், கேஸ் ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கோம். எதுவுமே தெரியாது. அழுத்தம் எதில் மட்டும்? அப்பா அந்த மாதிரி திடீர்னு மயங்கி விழுந்துட்டார். அதுக்கு பிறகு தான் அந்த குடும்பத்தில் 2வது கட்ட ஆட்கள் வந்து தான் முதல்ல சாவி எங்கே இருக்க கூட பீரோவை போட்டலாம், அதுக்கு சாவியை கூட ரூமை போட்டலாம், ஒவ்வொன்றா பூட்ட ஆரம்பிப்பாங்க. அதுக்கு பிறகு தான், இதுக்கு பேர் தான் பொருள் அழுந்துதல். நீங்கள் பொருள் அழுந்துதல் நீங்கள் 500 வருஷம் சொன்னாலும் உங்களுக்கு என்ன செய்யாது, புரியாது. இதுக்கு பேர் தான் பொருளில் அழுந்துதல். அந்த உயிர் அந்த மற்ற எல்லா சூழலையும் என்ன செஞ்சிடும், மறந்து ஒரு பொருளில் அழுந்த ஆரம்பிக்கும். அதில் போயிடும். புரியுதா? இப்போ சொல்லுங்கள், அறியாமையில் அழுந்துவது கேவல காரியம், அடுத்தது பொருளில் எழுந்துவது சகல காரியம், அருளில் எழுந்துவது சுத்த காரியம். அவ்வளோதான், முடிஞ்சு. அருளில் எழுந்துவது சுத்த காரியம் அல்லது நிர்மல காரியம். இதை முடிக்கிற இடத்துல ஒரு அழகான செய்தியோடு முடிக்கணும். முடித்தாதான் அந்த பாடத்தை கேட்பவன் சாதகனாக மாறுவான். எப்படி முடிக்கணும்னா, இந்த அவத்தை எனக்கு புரிய ஆரம்பித்ததே இப்போ நான் சொல்லக்கூடிய 2 நிமிஷ விஷயந்தான். அதுக்கு பிறகு எனக்கு அவத்தையே புரிய ஆரம்பித்தது. ஆனந்தராசனையை நேரடியாக சொன்னது, அவர்கிட்ட நாங்கள் படிக்கும்போது சொன்னது. அதாவது ஞானிக்கும் நமக்கு என்ன வேறுபாடு? உடம்பு இருக்கும்போது தான் 3 நடக்குது. எந்த 3? கேவல அவத்தையும் உடம்பு இருக்கும்போது நிகழ்கிறது, சகல அவத்தையும் உடம்பு இருக்கும்போது நிகழ்கிறது. காரியங்கள், சுத்த காரியங்களும் எது இருக்கும்போது தான் நடக்குது? 3மே உடம்பு இருக்கும்போது தான் நடக்குது. 3 காரியங்களும் உடம்பு இருக்கும்போது தான் நடக்குது. ஆனால் கேவல காரியத்தில் இருக்கும்போது இருளில் எழுந்துகிறான், சகல காரியத்தில் இருக்கும்போது பொருளில் எழுந்துகிறான், சுத்திய காரியத்தில் இருக்கும்போது அருளில் எழுந்துகிறான்.
சரியா? இந்த இடத்துல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இதில் ஞானியும் அஞ்ஞானியும் வர்றாங்க. முதல் 2 பேரும் அஞ்ஞானி. யார்? கேவல காரியப்படுபவனும் சகல காரியப்படுபவனும் அஞ்ஞானி. சுத்த காரியப்படுபவன். அப்போ 2 பேருக்கு என்ன வேறுபாடு? அந்த வேறுபாடு தான் இந்த சிலபஸை முடித்து வைக்கும். வேறுபாடு என்னவென்றால், அஞ்ஞானியை கருவிகள் விடுகிறது. நீங்கள் சாதகராக இருந்தால் இந்த பாயிண்ட் உங்கள் வாழ்க்கையே மாற்றி போட்டுரும். சாதகராக இல்லைன்னா மாற்றாது. அஞ்ஞானியை கருவிகள் விடுகிறது. ஞானி எதை விடுகிறான்? அவனே வேண்டாங்கிறான். ஞானி கருவியை விடுகிறான். இப்போது லைட்டாக கண் வலிச்சதுன்னா என்ன செய்கிறீங்க? பதறடிச்சு ஹாஸ்பிட்டல் ஓடுறீங்கல்ல, எதை காப்பாற்றுறதுல கவனமாக இருப்பீங்க. ஆனால் அவனுக்கு அதெல்லாம் தேவையில்லை. என்ன போனாலும் அவன் பாட்டுக்கு இருப்பான். உடம்பை கரையாந்துனாலும் ஞானிகள் வாழ்ந்ததாக படிக்கிறோமல்ல. ரமணருக்கு படிக்கிறோம், நிறைய ஞானிகளுக்கெல்லாம் அவன் வந்து எதை விட்டுறான்? கருவிகளை. கருவி நம்மளை விடுது. இப்போ நீங்கள் தூங்க போகிறேங்கிறீங்க, நீங்கள் உடனே ஆர்டர் போட்டிங்களா? நான் தூங்க போகிறேன், கனவு நிலைக்கு செல்ல வேண்டியது இருப்பதினால் ஞானேந்திரியங்களும் கண்மேந்திரியங்களும் வெளியேறலாம் அப்படி சொன்னீங்களா? இப்போ சித்தியாரில் வந்து அரண்மனையில் ராஜா உள்ளே போகும்போதுன்னு ஒரு உதாரணம் இருக்குது. 5 அடுக்காக ராஜா வந்து தன்னுடைய அறைக்கு போகிறாருன்னா, நீ 10 பேர் இங்கே நில்லு, அடுத்து 3 பேர் போதும், 2 பேர் போதும், ஒருத்தர் போதும்னு ராஜா சொன்ன மாதிரி நம்ம சொல்லி போச்சுதா? நீங்கள் இப்போ நான் வந்து வழக்கமாக இப்போ மத்தியானம் படுத்தேன்னா 1.5 மணி நேரம் தான் மேக்ஸிமம். பிறகு எந்திரிச்சு உடற்பயிற்சி பண்ணுறேன், அது பண்ணுறேன்னு வெளியே கிளம்பிடுவேன். அவங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுறது அதெல்லாம் அந்த டைல்ஸ் ஒத்துக்கூடாது. அந்த ஜமுக்காலெல்லாம் விரிக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் வேணும் எங்கள் வீட்டில். அது ஹெல்ப் பண்ண போயிடுவேன். மாத்திரை போட்டதுனால என்ன தெரியல, எனக்கு நேரமே தெரியல. எங்கள் வீட்டில் திடீர்னு எழுப்புறாங்க, மணி 5:45. மாத்திரை போட்டதுனால மயக்க நிலைக்கு போயிட்டு, அந்த மாத்திரையில் கொஞ்சம் அந்த சளி தொல்லை இல்லாமல் இருக்காது, கொஞ்சம் கறக்கிற மாதிரி ஒரு மாத்திரை போட்டு விட்ருவாங்க. அது தெரியலை. அப்போது அந்த உயிர் வந்து என்ன செய்கிறது? இந்த கருவிகள் போனாதான் உங்களுக்கு கனவு, கருவி போனாதான் உறக்கம், கருவி போனாதான் துரியம், கருவி போனாதான் துரியாதீதம். ஆனால் அவன் இந்த கருவிகளோடு இருந்து கொண்டே 5 பேர் அறிவும் கண்களே கொள்ளன்னு சொன்னால் மற்ற நாளையும் வெளியே போக சொல்லிடுறாரு சுந்தரன். இப்போ கண்ணு மட்டும் வேலை செய்ய, மற்ற நாளை ஒதுங்கிக்க அப்படிங்கிறார். அதே மாதிரி மனம் புத்தி சித்தம் அகங்காரத்தில் சித்தம் மட்டும் வேலை செய்ய, மற்ற 2 பேரும் ஆஃப் ஆகும் அப்படிங்கிறார். 3 பேரும் ஆஃப் பண்ணிடுறாரு. நம்ம அப்படி ஆஃப் பண்ண முடியாது. இதுதான் ஞானிக்கு நமக்குள்ள வேறுபாடு. அதனால்தான் அவன் இயற்கையாகவே தவத்தில் இருக்கிறான், நாம் செயற்கையாக தவத்தில் இருக்கோம். இப்போ நீங்கள் தவம் செய்யணும்னா உங்களுக்கு தவம் சொல்லிக் கொடுக்குறவர் எப்படி சொல்லிக் கொடுக்குறாரு? நாங்கள் வேதாந்தம் படிக்கும்போது அந்த குரு சொல்லுவாங்க, க்ளோஸ்டு த ஐஸ், க்ளோஸ்டு த ஐஸ், சைலண்ட் சைலண்ட் சைலண்ட், ப்ளீஸ் சைலண்ட். உங்களை சுற்றி நிறைய சத்தங்கள் கேட்கும், எது அப்போ அதுக்கு தான் கவனிப்பாங்க. அந்த சத்தங்களை எல்லாம் நீங்கள் கவனிக்கவே வேண்டாம். ஆட்டோ போகிறது கேட்குதா, நாய் கத்துறது கேட்குதா, கவனிக்காதீங்க. அதுக்கு பிறகு கவனிக்க ஆரம்பிப்பான். இப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பான். கடைசியில் அவனுக்கு இந்த வெளி உலகத்துக்கு, நம்ம வெளி உலகத்துக்கு போக விடாமல் பண்ணுறேங்கிற பேரில் வெளி உலகத்துக்கு இந்த சாமியார் போக வச்சிருவார். சாமியார் போக வச்சிருவார். எந்த உலகத்தில் இருந்தாலும் நீ அதை விடுறதுக்கு தயாராக என்ன செய்யணும்? இருக்கணும். சகஜ பழக்கமே பழக்கம், சமாதி பழக்கம் பழக்கம் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எந்த நிலையிலும் நீ யோகத்துக்கும் ஞானத்துக்கும் போகிற திறமை உனக்கு இருக்கணும். ஆமாம், ஆமாம். அதில் கூட நீ வந்து விவேகானந்தர் வந்து பூரண அமைதி, பரிபூரண அமைதி, நீங்கள் சொன்னதுக்காக சொல்கிறேன், பரிபூரண அமைதிங்கிறத பற்றி பேசுகிறார். பெரிய டாபிக், பல நாள் அந்த டாபிக் ஓடிட்டுருக்குது. உண்மையிலே எந்த நிலையிலும் பதறாதே. நான் அன்றைக்கி அதான் சொன்னேன், பாடம் எடுக்கிறதுல கூட பதறாதீங்க. இந்த சிலபஸ்ஸு அந்த சிலபஸ்ஸு முடிக்க முடியாதுன்னா பதறலாம். இப்போ மேல்நிலையில் நம்ம பதறோம்னா முடிக்க முடியாது, உண்டா இல்லையா? திருமுறையில் பதற வேண்டியதில்லை. திருமுறைக்கு 2 டைப் இருக்குது. நீங்கள் ரன்னிங்லேயும் கொண்டு போகலாம், ஸ்லோலையும் கொண்டு போகலாம். திருமுறையில் பதற வேண்டியதில்லை. அந்த பதட்டம் கூடாது. மனதுக்குள்ள அமைதிங்கிறது மனதுக்குள்ளே வரணும். நம்ம சொன்னோம்ல, நம்ம இந்த பிரச்சனைகளை சந்திக்கும் போது சொன்ன பாருங்க, என் மனம் என்ற கடல் மிக ஆழமானது, ஆனால் அலைகள் இல்லை அப்படின்னு. என் மனம் என்ற, சமீபத்தில் கூட கரூரில் சொன்னேன், கவிஞராக இருப்பீங்களோ நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. கவிஞர் மாதிரி சொல்கிறீங்க. என் மனம் என்ற கடல் மிக ஆழமானது, அந்த கடலில் எந்த விதமான அலைகளும் கிடையாது. நாங்கள் கார்த்திகை மாதத்தில் காம்பவுண்ட் சுவரில் வைக்கின்ற அகல் விளக்கல்ல, அண்ணாமலை நெருப்பு அப்படி வசனத்தை தானே வச்சு ஒரு வருஷத்தை ஓட்டணும். சொல்லாத மேடை கிடையாது, புரியுதா? அப்போது அந்த பதட்டமற்ற நிலைக்கு நம்ம போகணும். விவேகானந்தர் வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க, அதுக்கு சொல்கிறேன்.
விவேகானந்தர் உண்மையிலேயே இப்படி தான் அவர் சொல்கிறார், எந்த சூழ்நிலையிலையும் நான் பதற மாட்டேங்கிறார். அவரை செக் பண்ணுறதுக்காக ஒரு இதுக்காகவே வேணும்னே பண்ணுறாங்க. ஒரு அறை, அந்த அறையில் ஒரு விருந்து, எல்லாருக்கும் சேர்லாம் ஒன்றும் கிடையாது, நின்றுக்கிட்டு தான் அந்த விருந்தில் பங்கெடுக்கணும். கண்ணாடி கிளாஸில் எல்லாருக்கும் குளிர்பானம் கொடுக்குறாங்க, பழ ஜூஸ் மாதிரி கொடுக்குறாங்க. திடீர்னு ஒருத்தனை வெளியே ரெடி பண்ணி, நம்ம தீபாவளி வெடிக்கிறோம்ல அணுகுண்டு, அந்த பயங்கர சத்தத்தில் ஒரு வெடியை வெடிக்க வைக்கிறாங்க. எவனுக்கும் தகவல் கிடையாது, விவேகானந்தருக்கும் தகவல் கிடையாது. எல்லாரும் கண்ணாடி கிளாஸு கீழே போட்டான். யார் போடலை? போடலை. ஆமாம், அவருக்குள்ள இருந்த அந்த அமைதி. அவர் ஒரு மைதானத்தில் ஒரு காளை மாடு தெரித்து ஓடி வருது, எல்லாம் பதறி அடித்து ஓடுறாங்க. இவர் நேர் இப்படி நிற்கிறாரு, அந்த பார்வையிலேயே இது திரும்பி போகுது, அந்த காளை மாடு திரும்பி போகுது. அவர்கிட்ட அந்த நிதானம் யார்கிட்ட இருந்தது? ஆமாம், அவர்கிட்ட அந்த அந்த தேஜஸும் அந்த பவரும் அவர்கிட்ட இருந்தது. அது அந்த இடத்துக்கு ஞானி போகணும். நம்மளை படிப்படியாக கருவி விடுது, தூங்க போகிறோம், கருவி வருது, எந்திரிக்கிறோம். எதனுடைய பிடியில் தான் இருக்கிறோம்? கண்டவற்றை நாளும் கனவில் கலங்கியிடும் திந்திரலுக்கு என்னோ செயல். பகலில் பார்த்ததை ராத்திரி தப்பு தப்பாக பார்க்குறான், இவனுக்கெல்லாம் என்ன அறிவுன்னு கேட்குறார் உமாபதி சிவம். கண்டவற்றை நாளும் கனவில் கலங்கியிடும் திந்திரலுக்கு என்னோ செயல். இவனுக்கு என்ன சுதந்திரம் இருக்குது? கருவி போனால் இருட்டுக்கு போயிடும், கருவி வந்தால் வெளிச்சத்துக்கு வர்றான். யார் கண்ட்ரோலில் தான் இருக்கிறான்? ஆமாம், வேறாக நான் ஏதுங்கிற இடத்துல தான் இருக்கிறான். இந்த ஆராய்ச்சியெல்லாம் நம்ம விரிப்போம். இவ்வளோ விரிவாக நம்ம படித்தோம்னா திருமந்திரம் நகராது. சித்தாந்தம் படிக்கும்போது சித்தாந்தம் படிக்கணும், திருமுறை படித்தா அது எந்த ஃபார்முலா நான் தெளிவாக இருக்கிறேன். திருமுறையை கொண்டு வந்து எதாவது மாற்றிட்டு இருக்கக்கூடாது. அதனால் ஒரு நாளைக்கு 2 மந்திரமாக 10 நிமிஷத்தில் திருமந்திரம் 2 எடுத்து முடிச்சிடணும். அதை நம்ம எடுக்கலாம் என்று சொல்லி வகுப்பை நிறைவு செய்வோம். நிறைவு செய்கிறோம். இன்று நமக்கு கிடைத்த சிறப்புகளை எல்லாம் நம் குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொடுமாறு கேட்ப எம்பெருமான் பள்ளி எழுந்திரல். நாளை பணி நோக்கி செல்வோம். பிழைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரியவர் கடமை போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, அண்ணாமலையார் கரோகரா, சிவாய நம சிவாய நம. மார்கழி மாத கனவு எழுதுனது ஃபோட்டோ எடுக்கமா? ஃபோட்டோ எடுக்கலையா? மார்கழி மாத